எவ்வளவோ லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு அதை அடுத்து பெருக பண்ண வேண்டும் என்று நினைக்கிறதே ஒழிய, அந்த மிஷினரிகளுக்கு ஒரு 2000-3000 கொடுக்கறதுக்கு மிஷினரிகளுக்கு நாங்கள் மாசானா 3000 அனுப்புகிறோம். ஒரு தடவை ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தால் 3000 ரூபா பில்லு வருது. ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா 2000-2500 ரூபா பில்லு. ஒரு தடவை உங்களுடைய கார் பெட்ரோல் டேங்கை ஃபில் பண்ணீங்கன்னா 3000 ரூபா பில்லு. ஒரே ஒரு தடவை டாக்டருக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா 20000 பில்லு. இதே மனுஷன் தானே அவனுக்கும் இவ்வளோ செலவு இருக்கும் தானே. நான் அவ்வளோத்தையும் சொல்லலை. அந்த 3000த்திலே நீ திருப்தி ஆகுறியே, 5000த்திலே திருப்தி ஆகுறீங்களே. உங்களுக்கு வேணுன்றதை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் அலைஞ்சிட்டு இருக்கிறான், எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒன்று நீங்களாவது போங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த மிஷினரிகளுக்கு அனுப்புகிறவங்க இருக்காங்கல்ல, இந்த அனுப்புகிறவங்க எல்லாம் ஒரு தடவையாவது அந்த மிஷினரி பணித்தளத்துக்கு போயிட்டு வரணும். என்ன காரணம் தெரியுங்களா? நான் இவங்க அனுப்புகிற காசை குறை சொல்லவே இல்லை. அது 100 ரூபா இருக்கட்டும் அல்லது 10,000 இருக்கட்டும், நான் குறை சொல்லவே இல்லை. ஆனால் அனுப்பிட்டு உங்களுக்குள்ள ஒரு திருப்தி ஒன்று வரும். என்ன திருப்தி? நான் ஒரு மிஷினரியை தாங்குகிறேன் அப்படின்னு ஒரு திருப்தி வரும். நீங்கள் மிஷினரியை தாங்குறேங்கிற திருப்தி உங்களுக்கு வரக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்க்கணும். அவர் படுற அந்த பாடு, கஷ்டம், அந்த மிருகங்களுக்கு மத்தியில், அந்த மொழி தெரியாத ஏரியாவில், அந்த ஜனங்கள் மத்தியில் போய் மொழியை படித்து அங்கே ஒரு சபையை ஸ்தாபிக்கிறதுக்குள்ளே அவன் படுற பாடை நீங்கள் பார்த்தீங்கன்னா உன் காசு ஒன்றுமே இல்லைங்கிற உணர்வு உங்களுக்கு வரும். நிறைய பேருக்கு நம்ம தான் கொடுக்குறோமே, நம்ம தான் அனுப்புகிறோமே. நான் அதை குறையா சொல்லலை. ஆனால் நீங்கள் அனுப்புகிறத விட 1000 மடங்கு, 1,00,000 மடங்கு அவன் உயிரை பணயம் வைத்து வேலை செய்கிறான். எவ்வளவுக்கு எவ்வளவு சுவிசேஷத்துக்கு செலவு பண்ண முடியுமோ செலவு பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஊழியக்காரர்களை அனுப்ப முடியுமோ அனுப்பி விடுங்க. இருக்கிறவங்களுக்கே அனுப்பாதீங்க, இருக்கிறவங்களுக்கே கொடுக்காதீங்க. நான் எப்பவும் சொல்கிறது தான், தேடி பிடிங்க. இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ காஷ்மீர்லேருந்து இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் தேடி பிடிங்க. பிடிச்சி அவங்களுக்கு அனுப்புங்க. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் கேட்குது, எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி, இப்போ தான் ட்ராக்ஸ் கொடுக்க முடியாதே, இப்போ தான் நம்ம போயிட்டு ரோட்டில் நின்று தெருப்பிரசங்கம் பண்ண முடியாதே, இப்போ நாங்கள் எப்படி சுவிசேஷம் சொல்கிறது அப்படி. இது அடுத்த கேள்வி. நான் சொல்கிறேன், இப்போவும் ட்ராக்ஸ் ஊழியம் பண்ணுறவங்க இருக்காங்க, இப்போவும் தெருப்பிரசங்கம் பண்ணுறவங்க இருக்காங்க. நான் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்க முடியும். இன்றைக்கும் சுவிசேஷம் ஊழியத்தை தெருவில் இறங்கி மெகாஃபோன் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. உடனே நம்ம ஆளுங்க கேட்குற கேள்வி, ஏன் அவங்களெல்லாம் யாரும் அடிக்கிறது இல்லையா? ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எதிர்ப்புகள் இல்லாமல் கிறிஸ்தவம் என்பது கிடையாது. கிறிஸ்தவத்தில் என்னைக்கு எதிர்ப்பு இல்லை? இயேசுநாதர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது கல் எடுத்தாங்க, இன்னைய வரைக்கும் கல் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பிரசங்கமும் நிற்கலை, கல் எடுக்கிறதும் நிற்கலை. கல் எடுக்கிறவங்க நின்னாலும் பிரசங்கம் பண்ணுறவங்க நிற்கக்கூடாது. இயேசுநாதர் வர்ற வரைக்கும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். போய் சுவிசேஷம் சொல்லுங்கள், ரோட்டில் சொல்லுங்கள். யார் என்ன பண்ணுவாங்க? மிஞ்சி போனால் 2 நடக்கும், ஒன்று அடிப்பான் இல்லை கொல்லுவான். அடித்தா வாங்கிங்க, கொன்னா பரலோகத்துக்கு போயிட போகிறோம், அவ்வளோதானே, வேலை முடிச்சு. இன்றைக்கி நிறையா பேர் இன்றைக்கி சுவிசேஷம் சொல்ல முடியாது, இன்றைக்கி ட்ராக்ஸ் கொடுக்க முடியாது, இன்றைக்கி போயிட்டு சுவிசேஷம் மெகாஃபோன் வச்சு பேச முடியாது இருக்கிறாங்க, பேசுகிறவங்க இருக்காங்க. சரி, வேண்டாம், நீங்கள் அப்படி பேச வேண்டாம். உங்கள் அளவில் என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தைரியம் இல்லை, உங்களுக்கு அந்த அழைப்பு இல்லை. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, அழைப்பு இல்லை. சரி, ஓகே, உங்கள் அளவுக்கு என்ன பண்ண முடியும்? 24 மணி நேரமும் செல்ஃபோனை கையில் தானே வச்சுருக்கிறீங்க. நீங்கள் தூங்கினா கூட செல்ஃபோன் உங்கள் படுக்க பக்கத்தில் தானே இருக்குது. உங்கள் பக்கத்தில் பிள்ளைகள் தூங்குறாங்களோ இல்லையோ, செல்ஃபோன் டெய்லி தூங்குது உங்கள் பக்கத்தில். எழுந்திரிக்கும் போதே அப்படியே தடவி செல்ஃபோனை தானே ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, உன் முகத்தில் தான் முழிப்பேன்னு சொல்லி. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நீங்கள் எவ்வளோ வேலை செய்யலாம், அது என்ன செய்யலான்னு உங்களுக்கே தெரியுமே. இதை வச்சுக்கிட்டு 24 மணி நேரம் பார்க்குறீங்களே. உலகத்தார்களை கொஞ்சம் பாருங்கள், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அவங்களுடைய டேலண்ட்ஸை, அவங்களுடைய காரியங்களை எப்படி உலகத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள். உலகத்துக்கு கொண்டு போக சொல்லி யாரும் சொல்லலை, அவங்களே இன்ட்ரெஸ்டாக கொண்டு போகிறாங்க. ஆனால் உலகத்தின் முடிவு பரியந்தம் கொண்டு போங்கன்னு சொன்ன சுவிசேஷம் உங்கள் கையில் இருக்குது. இந்த சுவிசேஷத்தை எப்படி சொல்ல போனோம்னா, இந்த மீடியாவை நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? ஏன் இதில் பண்ணக்கூடாது? உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கில் எதுக்கெல்லாம் லைக் போட்டுக்கிட்டு எதெல்லாம் வந்திருக்குன்னு பார்க்குறத விட உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லாமே. இன்றைக்கி எத்தனை மோடில் காஸ்பல் போயிட்டுருக்கு, எத்தனை மோடு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்க்கும்போது. ஒரே செய்தி தான், ஆடியோ சைடில் போகுது,
வீடியோ சைடில் போகுது, அதே எடுத்து பிக்சரைஸ் பண்ணி போடுறாங்க. என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் இன்ட்ரெஸ்டோட இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு வழிவாசலை திறப்பார். என்னால் முடியாது என்னால் முடியாது நீ சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் முடியாது, உங்களால் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நான் இத்தனை நாள் நான் பேசினதில் எத்தனையோ கேரக்டர்ஸை பற்றி பார்த்தோம், எத்தனையோ காரியங்களை பார்த்தோம். அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் சுவிசேஷகர்களாகத்தான் இந்த உலகத்தில் உலாவினார்கள். நீங்கள் பாருங்கள், ஆபிரகாம்கிட்ட கொடுக்கப்பட்டதான நியாயப்பிரமாணத்தை அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அப்படியே யாருக்கு கொடுக்குறாரு? ஈசாக்கு கொடுக்குறாரு. ஈசாக்கினுடைய காரியங்கள் அப்படியே யாக்கோபுக்குள்ளே வருகிறது. யாக்கோபு அப்படியே இஸ்ரவேலுக்குள்ளே போகுது. அது அப்படியே நியாயப்பிரமாணமாக மாறுது. எப்படி வேர்ல்டு ஃபுல்லாக போகுது பாருங்க. நியாயப்பிரமாணத்திலேருந்து அப்படியே கிருபையின் பிரமாணம் உருவாகுது. அது இயேசு கிறிஸ்துவின் வழியாக 12 அப்போஸ்தலர்கள் வழியாக உலகம் முழுக்க போகுது. இப்படி போய் 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 இந்த 2000 வருஷமாக காஸ்பல் ஸ்ப்ரெட் ஆகி இன்னைக்கு நம்ம கையில் வந்திருக்கு. நம்ம காலகட்டத்தில் தான் காஸ்பல் ரொம்ப குறைவாக பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் உலகத்தில் மக்கள் அதிகமாக இருக்கு. 700 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு 100 பேருக்கு ஒரு எவாஞ்சலிஸ்ட்னு வச்சா கூட எத்தனை எவாஞ்சலிஸ்ட் தேவைப்படுது பாருங்க. ஒரு 1000 பேருக்கு ஒரு சபைன்னு வச்சா கூட எவ்வளோ சபை தேவைப்படுது பாருங்க. இன்னைக்கு நாம் என்ன சொல்கிறோம்? சபைகள் நிறையா இருக்குது, நிறைய ஊழியங்கள் நடக்குது, எவ்வளவு நடந்தாலும் பத்தாது. பைபிள் சொல்லுது, அறுப்போ மிகுதி ஆட்களோ குறைவு, அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? என் காரியமாக யார் போவார்னு கர்த்தர் கேட்டால், ஆமேன் கர்த்தாவே நான் போகிறேன்னவன் அவன், ஆமேன் கர்த்தாவே யாரையாவது அனுப்புங்கன்றது நம்ம. நிறைய சுவிசேஷங்கள் எழும்பட்டும் இல்லை, நாம தான் சுவிசேஷர்களாக எழும்பணும். நாம தான் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக எழும்பணும். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி சொல்லாமல் தூங்கக்கூடாது. நல்லா கேட்டுக்கணும். இதில் நீங்கள் சொல்லக்கூடியதான மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, நான் சொன்னால் அவங்க என்னை எதிர்ப்பாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு மாதிரி பேசுவாங்க, என் குடும்பத்தார் ஒத்துக்க மாட்டாங்க. சொல்கிறவெல்லாம் ஏற்றுக்கொள்வான்னு யார் சொன்னது? இயேசுநாதர் சொன்ன சுவிசேஷத்தையும் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. நம்ம வேலை அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறாங்களா இல்லையாங்கிறது இல்லை, சொல்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. பைபிள் சொல்றது, தண்ணீரின் மேல் விதையை போடு, அது நெடுநாள் கழித்து பலன் கொடுக்கும். நட்டது யாரு? பவுல். தண்ணீர் பாய்ச்சினது யாரு? அதுக்கு பின்னாடி வந்து அப்பல்லோ. விளைய செய்தது கர்த்தர். ஒரு ஆள் ரட்சிக்கப்படுறது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுங்கிறது ஒன் டே ப்ராசஸ் இல்லை. என்றைக்கோ யாரோ ஒரு நாள் ஒரு முதல் விதையை போட்டிருப்பாங்க, அவர் அன்றைக்கி ரிஜெக்ட் பண்ணியிருப்பார். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் வேறு யாராவது ஒருத்தர் ஒரு விதை போடுவாங்க, அதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க, அது இன்னும் கொஞ்சம் வளரும், அப்போவும் ரிஜெக்ட் பண்ணுவார். ஒரு நாள் ஒரு பெரிய சுவிசேஷரோட மீட்டிங்கில் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார். விளைய செய்தது கர்த்தர். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த பெரிய சுவிசேஷர் மீட்டிங்கில் அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவருக்கு அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணது வேறு எங்கேயோ. அதே மாதிரி தான் நீங்கள் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒருத்தர் ஏற்றுக்கொள்வேங்கிறது முக்கியமே கிடையாது, சொல்கிறது தான் முக்கியம். டெய்லி காலையில் எழுந்துறீங்க, யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போடுங்க. உங்கள் நண்பர்கள், உங்கள் சொந்தக்காரர்கள் யாருக்கு சொல்லணுங்கிறத ஒரு லிஸ்ட் போடுங்க. போட்டுட்டு அவங்களுக்காக முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ சொல்லிட்டாங்க நாமளும் காஸ்பல் சொல்லுவோன்னு ஒரு சிலர்லாம் இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே தூக்கத்தோடு கூட ஒரு வசனத்தை அனுப்பி விட்டுட்டு தூங்கிடுவாங்க. டெய்லி செல்ஃபோனை திறந்தோம்னா 100 வசனம் வருது. இந்த வசனம் யாருக்காக அனுப்புகிறாங்க, யார் அனுப்புகிறாங்க தெரியவே தெரியாது. நான் திருப்பி அவங்களுக்கு கேட்பேன் ஃபோன் பண்ணி, இந்த வசனத்தை அனுப்பியிருக்கிறீங்களே என்னென்னா, இல்லை பாஸ்டர் நான் மொத்தமாக அனுப்பி விட்டேன். அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சோடனே பல்காக ஃபார்வேர்ட் பண்ணோங்கிறது அவங்களோட எண்ணம். அதுக்கு முன்னாடி உட்காந்து முதல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் பேரெல்லாம் எழுதிருக்கீங்களோ ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிவிட்டு அவர்களுக்கு அதை அனுப்புங்க. இன்னும் நான் சொல்கிறேன், ஃபார்வேர்டு அனுப்புறதை விட உட்காந்து கொஞ்சம் டைப் பண்ணுங்க. ஒரு நல்ல வசனத்தை தியானித்து ஒரு வசனத்தை அனுப்பி விடுங்க. நீங்கள் அனுப்பி விடுகிற அந்த வசனம் அவனுக்குள்ளே கிரியை செய்ய தொடங்கும். நமக்கு தெரியாது, ஒருவேளை அதை யாருக்காவது அவர் ஃபார்வர்ட் பண்ணுவார், அவருக்கு அது கிரியை செய்யும். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இவருக்கு தானே அனுப்பணும்னு. ஒரு முறை எனக்கு ஒரு வசனம் வந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நான் எப்போவுமே யாருக்குமே எதையுமே ஃபார்வர்ட் பண்ணாத ஒரு ஆள். நான் பார்ப்பேன், பெரும்பாலும் அதை டெலீட் பண்ணி போட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு ஃபார்வர்டில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்போது ஒரு நாள் எனக்கு ஒரு வசனம் வந்த உடனே நான் என்ன செய்தேன், அதை ஒரு ஊழியக்காரருக்கு அனுப்பணும்னு எனக்குள்ள ஒரு ஏவுதல் ஏற்பட்டது. நான் உடனடியாக அதை ஒரு ஊழியக்காரருக்கு ஃபார்வர்ட் பண்ண ஒரு 5 நிமிஷம் இருக்கும். உடனடியாக அந்த ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, பாஸ்டர் ரைட் டைமில் எனக்கு இந்த வசனத்தை நீங்கள் அனுப்பி விட்டீங்க, இந்த செய்தியை எனக்கு அனுப்புனீங்க. காரணம்,
நான் 2 நாளாக ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்க முடியாமல் கன்ஃபியூஷனில் இருந்தேன். கர்த்தர் அந்த வசனத்தின் மூலமாக என்னோடு கூட பேசினார், கர்த்தர் இடைப்பட்டார், இன்றைக்கி நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதைத்தான் நான் சொல்கிறேன். நல்ல ஜெபத்தோடு கூட, ஒரு சுவிசேஷ பாரத்தோடு கூட நீங்கள் அதை செய்யும் போது மிகப்பெரிய அளவில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கட்டளையிடுவார். 2வது, ஒருவேளை அவங்க சொல்லுவாங்க, அவங்க என்னை திட்டுவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க, பண்ணட்டும், அதை பற்றி ஒரு குறையும் இல்லை. அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, இனிமேட்டு எனக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அவ்வளோதானே, பரவாயில்ல, விட்டுருங்க. ஒருவேளை அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அந்த ஆத்மா உங்கள் கணக்கிலே பரலோகத்தில் இருக்கும். வசனம் சொல்லுது, சுவிசேஷம் அறிவித்தல் என் மேல் விழுந்த கடமை. நான் டிஃபால்ட்டாக சொல்லிகிட்டே இருப்பேன். சிலர்லாம் பாருங்கள், வீட்டில் காலைல எழுந்திரிச்சு பாடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுன்னு. நல்லா பாடுறாங்க, நல்லா பாடல, அதை பற்றி பிரச்சனையே இல்லை, அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க, ஹம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருக்கிறிய, கொஞ்சம் நேரம் வாய் உனக்கு சும்மா இருக்காதா அப்படிம்பாங்க. அவங்க அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு திருப்பி பாடிக்கிட்டே போவாங்க. ஏன் அவங்களால சும்மா இருக்க முடியாது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாடின வாயும் ஆடின காலம் சும்மா இருக்காது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் சுவிசேஷம் சொல்கிறதும் அப்படி ஒரு டிஃபால்ட்டான வேலை. சுவிசேஷம் சொல்லாமல் என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்ற இடத்துக்கு நம்ம வந்துடணும். ஏன், அது என் மேல் விழுந்த கடமை. இது எனக்கு யாரும் சொல்லலை, எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, அது எனக்குள்ள தானாய் உருவாகி இருக்கிறது. காரணம், நான் பரலோகத்துக்குள்ளே நுழையும் போது எதையும் கொண்டு போக போகிறதில்ல, எவ்வளோ ஆத்துமாக்கள் கொண்டு வந்து தான் கர்த்தர் கேட்க போகிறார். நாம் ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். இன்னிலிருந்து நீங்கள் அத்தனை பேரும் காலையிலையோ மத்தியானமோ ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லாமல் நான் தூங்க மாட்டேன்னு தீர்மானம் எடுக்கணும். சொல்லிட்டு தான் நான் தூங்குவேன். அது ரட்சிக்கப்படல 2வது, ஆனால் நான் ஜெபத்தோடு செய்வேன். முடிவு கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. நம்ம ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்ட பிறகு இன்னும் நீர் எங்களது பூமியில் வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவரே, எங்கள் மூலமாக ஒரு திரளான கூட்டத்தை உடைய சமூகத்தில் கொண்டு வர விரும்புகிறீர். எங்களை எடுத்து பயன்படுத்தும். இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் சுவிசேஷர்களாய் மாறுவார்களாக. உடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.